ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம ரோகிணி வந்துட்டு விஜயாவுக்கு வந்து பரதநாட்டிய மேக்கப்லாம் உள்ளே போட்டுட்ருக்காங்க. இல்லை இங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன இப்படி உள்ளே போய் கதவை சாத்திட்டாங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப சலங்கு சத்தம் கேட்குது. அதை கேட்டவுடனே ஐயோ என்னமோ சத்தம் கேட்குது என்னமோ ஏதோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக விஜய் வெளியே வராங்க. அதை பார்த்தோன்னே நமக்கே வந்து காமெடியாக தான் இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் போராக தான் கொண்டு போவாங்களாட்டுக்கு. என்ன என்ன கேட்டப்ப இது என்ன அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு. உடனே அவங்க வந்து பரதநாட்டிய கலையில் இருக்கிறவங்க பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருந்துச்சு. ஆனால் அதை நான் வெளியில் கொண்டு வரலை. இப்போ இனிமேல் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா அம்மாவுக்கு இப்படிலாம் ஒரு ஆசை இருந்துச்சா அப்படின்னு கேட்குறப்ப எனக்கே இப்போ தாண்டா தெரியும் ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், நான் தனியாக கிளாஸ் வைக்க போகிறேன். நானும் வந்து சம்பாதிக்க போகிறேன். எல்லாம் தனித்தனியாக சம்பாதிக்கிறனால தானே எல்லாம் ஒரு கெத்தாக இருக்கிறீங்க. நானும் இந்த மாதிரி பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்குறாங்க. உடனே சரி நான் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன். அதை வந்து இன்றைக்கி தான் ஆரம்பிக்க போகிறேன். அதனால் விளக்கேற்றி எல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஆரம்பிச்சிருங்க, நல்ல நேரம் தான் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. இரு ஒரு கெஸ்ட்டு வர போகிறாங்க, அவங்க வந்தவனே தான் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மீனா வந்துட்டு சொல்கிறாங்க, ஒரு வேளை பரதத்தில் வந்து நல்லா முன்னேறினவங்க வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குறப்ப நமக்கு தெரியுது கண்டிப்பாக அது வந்து ஸ்ருதியோட அம்மா தான். கரெக்டாக ஸ்ருதி அம்மா வராங்க. இவ வேற இந்த வயசில் இப்படி ஒரு கெட்டப்பில் இருக்கிறா, இவளுக்கு இந்த ஆசைலாம் தேவையே இல்லை, நம்மளை வேற கூப்பிட்றாளேன்னு திட்டிக்கிட்டே வராங்க. ஆனால் வந்தோடனே எல்லாரும் விளக்கேற்றுறாங்க. ஆனால் மீனாவை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க.